சிம்மமுகே ரௌத்ரரூபிண்யாம் அபயஸ்தாங்கித கருணாமூர்த்தியை சர்வவியாபிதம் லோகரட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுரசிம்மா ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. ஓம் ஸ்ரீ ராகுவே நமக. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் 5 முதல் 11 வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு, உச்சம் பெறும் வீடு. இப்பொழுது இந்த புத பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகத்தில் இருக்கார். 11ஆம் இடத்தில் ராசிநாதன் இருப்பது மிக மிக சிறப்பு. குரு பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். செவ்வாயும் 9ஆம் இடத்தில் இருக்கார். குரு பார்வை கோடி நன்மை. ராசியை பார்க்குறார், 3ஆம் இடத்தை பார்க்குறார், 5ஆம் இடத்தை பார்க்குறார். 7ல் ராகுவே இருக்கிறார். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக சிறப்பாக இருப்பதால் இந்த கன்னி ராசி உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்களில் உள்ளடக்கிய கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன்னு சொன்னால் 9ல் குரு இருக்காருங்க. 9ல் குரு இருந்தால் அதை விட ஒரு பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்க கொடுத்து வைக்கணும். ஏன்னா 1, 5, 9 லிங்க்கு கிடச்சிரும் பாருங்கள். இந்த திரிகோணத்தில் 1, 5, 9ல் குரு இருந்தாலே அந்த 1, 5, 9 லிங்க் பண்ணிக்கும் பார்வையால். இப்போ அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் ஏற்கனவே ராசிநாதன் 11ஆம் இடத்தில் இருக்கார், சூப்பராக இருக்கார். எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது, தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது, நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறப் போகிறது. ஏற்கனவே ஒரு இது பண்ணி வச்சுருப்பீங்க, அட போடான்னு பாதியில் விட்டு வந்திருப்பீங்க. நீங்கள் அது பார்த்தா கூப்பிட்டு பெரிய லெவலில் ரீச் ஆகும், சக்ஸஸ் ஆகும். அதுபோல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா குரு பார்வை கோடி நன்மை. ராசியை குரு பார்க்குறார். ஏற்கனவே ராசியில் கேது இருக்கிறார். தனித்த கேது இருந்தாலும் குரு பார்த்ததுன்னு சொன்னால் இன்னும் பிரமாதம். ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட், ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும். 2வது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய குருமார்கள், ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், ஆன்மீக சிந்தனையாளர்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். செழிப்பான வாரம்னு கூட சொல்லலாம். அதாவது கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலம். தெளிவான சிந்தனை சூழல் இருக்கும். மற்றவர்களால் பாராட்டப்படுவீர்கள். பத்திரிகைத்துறை, மீடியாத்துறை, எழுத்துத்துறை, ஆன்மீகத்துறை, எழுத்துத்துறை, மற்றபடி கணிதம், இப்படி அதாவது வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், ஜோதிட அன்பர்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு சிறப்பான ஒரு வாரம். சாதிக்கக்கூடிய ஒரு ராசியை குரு பார்க்குறார். ராசிநாதன் 11ல் இருக்குது. இது ஒன்றே போதும், சாதிச்சாச்சு. இந்த கன்னி ராசி அன்பர்கள் சாதனை மிகுந்த ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 12ல் இருக்கார். நல்ல பண வருவாய், பொருள் வருவாய் இருக்கும். இருந்தாலும் குடும்பத்துக்காக செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் 3ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானம், சகோதர பாவம். ஸோ சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டு. அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக, உங்கள் வீட்டுக்கு அவங்க வர, பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காலம்.
பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணத்திற்கான அடித்தளம் போடுவீர்கள். மற்றபடி இது செவ்வாயினுடைய வீடாக இருக்கிறதால, வீர தீர பராக்கிரம இடமா இருக்கிறதால, ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு இருக்கிறவங்க, ஏன்னா செவ்வாயும் பார்க்குறார், குருவும் பார்க்குறாரு. இந்த காலகட்டத்தில் இந்த கன்னி ராசியில் பிறந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடியவங்க, அது எந்த ஒரு விளையாட்டு துறையில் இருக்கட்டும், 10ஓட 11 இருப்பாங்க. இது நாள் வரைக்கும் பார்த்தா, இப்போ பார்த்தா சாதாரணமாக ஒரு கிரிக்கெட்டில் இருப்பாங்க, அவங்க மிஞ்சி போனால் 20 ரன்னு கூட அடிச்சதுருக்கா, ஹையஸ்ட்டு 20 ரன் கூட அடிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தா ஒரு 100 ரன்னுக்கு மேலே அடிக்கக்கூடிய ஒரு நிலை, தன்னை யாருன்னு நிரூபிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த காலகட்டம் ஏற்படும். அதாவது நம்பர் 1 நம்பர் 2 பொசிஷனுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 4ஆம் வீட்டு அதிபதி 9ல் இருக்கார். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், வண்டி வாகனங்களால் ஆதாயம், படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, ஒன்றும் குறை கிடையாது. மற்றபடி உங்களுக்கு சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்குது, எந்த குறையும் இல்லை. 5ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். குலதெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு 100% கண்டிப்பாக கிடைக்கும். பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது. அதாவது நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மருத்துவத்தின் உதவியோடு நாங்கள் அது பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் கிடைக்கும். இல்லை உங்களுக்கு பூர்வீக சொத்து பிரிச்சிக்கல, இந்த காலகட்டம் தாராளமாக பிரிச்சிக்கலாம். சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாரம். உங்களுக்கு 6ஆம் இடத்தில் சனி இருந்தாலும் அது வக்ரகதியில் இருக்கிறதால எதிரிகளால் சில நேரத்தில் தொல்லைகள் ஏற்படலாம். கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும். மற்றபடி பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு போங்க, மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. 7ல் ராகு இருக்கிறார். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த காலத்தில் லவ் கம் அரேஞ்சாக மாற்றுறாங்க. அதனால் 7ல் இருக்கிறதால காதல் வயப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. வெளியூர் வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக போவீங்க. அதுலேயும் குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும், நண்பர்கள்கிட்டையும் கருத்து வேறுபாடு வரும். 8ஆம் வீட்டை சனி பார்க்குறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. வீட்டில் இருக்கக்கூடிய வயதான பெரியவங்களுக்கு உடம்பு முடியாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. 9ல் குருவருளும் திருவருளும் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அருளும் இருப்பதால் இந்த வாரம் நீங்கள் சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படைக்க போகிறீங்க. குறிப்பாக புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, மீடியா துறை, அச்சகத்துறை, அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கும் சரி, தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும், சொந்த தொழில் பண்ணுற அன்பர்களுக்கும் சரி, இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம். சாதிக்கக்கூடிய, சரித்திரம் படைக்கக்கூடிய, மற்றவர்களால் ரெகக்னேஷன் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். நீங்கள் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.